தென் மாவட்டத்துல பதற்றம். குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல படுகொலைகள், கூலிப்படை கலாச்சாரம், ஒரு பிரிவு இன்னொரு தரப்பினரை வீடு புகுந்து தாக்குனாங்க, வெட்டுனாங்க, இப்படிங்கிற செய்திகள்லாம் நமக்கு இன்னைக்கு ஒரு தினசரி செய்திகள் போல கேட்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதிலும் குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த செய்திகள் மிக மிக அதிகமாயிடுச்சு. அதை மையமாக வைத்து சில வருடங்களுக்கு முன்பு புதிய தமிழகம் கட்சி திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை மழையோடு நடத்தி அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன்வச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த கூலிப்படை வன்முறை கும்பல் தான் எல்லா குற்றச்சம்பவங்களுக்கும், அதாவது தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சம்பவங்களுக்கு காரணமா இருக்கிறாங்க. அந்த குற்றச்சம்பவங்கள் எல்லாமே அவங்க தான் தொடர்புடையவர்களா இருக்கிறாங்க. அதனால நீங்க உடனடியாக இதற்கு ஒரு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும். கூடுதலாக போய் தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ தென் மாவட்டங்களில் முகாமிட்டு இந்த குற்றச்சம்பவங்களை ஆய்வு செய்யணும். இதில் குற்றப்பின்னணி உள்ளவர்களை, இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது மிக கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தணும் அவங்கள அப்படின்னு எல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தும். தொடர்ந்து அதன் பிறகு நடந்த பல்வேறு நிகழ்வுகள்ல இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டே வரோம். ஈவன் 1996 தலைவர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றதிலிருந்தே 1995 கொடியன்குளம் சம்பவத்திலிருந்தே, ஏன் அதற்கு முன்பிருந்தே கூட தென் மாவட்ட கலவரங்கள், தென் மாவட்ட பதற்றங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் அடிப்படையா இருக்கிறாங்க. அவங்கதான் அடிப்படை காரணமாக இருக்கிறாங்க. சோ அவங்க மீது ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களை சரி செய்யணும், இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகாது அப்படின்னு தான் சினிமாக்களில் கூட அந்த பகுதியை மையமாக வைத்து எடுக்கப்படுகிற கதைக்களத்தில் அதே குறிப்பிட்ட பிரிவினரை நீங்க கொண்டு சீவி ஏற்கனவே பிரச்சனையா இருக்கக்கூடியதை மேலும் பிரச்சனையாக்காதீங்க. பாடல்கள்ல, காட்சிகள்ல, வசனங்கள்ல, தலைப்புகள்ல, அதான் இந்த சண்டியருங்கிற தலைப்பை மாத்தி விரும்பாண்டிங்கிற மாத்திர அளவுக்கெல்லாம் கூட பண்ணோம். அதுல எல்லாம் முக்கியமா ஒரு அருவாள்ல சொட்ட சொட்ட ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு டிராயிங் வரைஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த டிராயிங்கை மேற்கோள் காட்டி அந்த அருவா யாருடையது, அந்த ரத்தம் யாருடையது, என்ன சொல்ல வரீங்க இந்த சமூகத்துக்குலாம் தலைவர் அவர்கள் கேட்ட கேள்விங்கிறது தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய கேள்விகள். தற்போது வரை அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்து குற்றம்னா குற்றம், குற்றவாளினா இவர் தான் குற்றவாளி அப்படின்னு பேசிட்டு வர்றோம். ஏன் அந்த குற்றங்கள் குறைவல, அந்த குற்றவாளிகள் திருந்தல, வேறு வழி இல்லாமல் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பெயரை சொல்லி இவர்கள் குற்றம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல திருநெல்வேலியில் மென்பொறியாளர் கவின் அப்படிங்கிற ஒரு இளைஞர், நல்ல ஒரு சொபிஸ்டிகேட்டடான லைஃப் ஸ்டைல்ல வாழக்கூடியவர், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒரு பெண்ணை காதலிச்சிட்டாரு அப்படிங்கறதுனால அந்த குடும்பத்துல அவங்க அண்ணன் சில கூலிப்படையினரை வச்சு அந்த பையனை வெட்டி கொள்றாங்க. அப்ப சர்வதேச அளவுல இது ஒரு பேசு பொருளாகுது. இத்தனை ஆண்டுகளாக அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் பெயரை சொல்லி புதிய தமிழகம் கட்சி பேசுது, செய்யறாங்க, பேசுது. பலர் பல காரணங்களுக்காக பேசாம இருந்தாங்க. அந்த கவின் படுகொலைக்கு பின்னால வெளிப்படையாக பலரும் பேச துவங்கிட்டாங்க. அதுல குறிப்பாக கோபி சுதாகர் அப்படின்ற பரிதாபங்கள் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் வெளிப்படையாகவே அந்த வீடியோ எடுத்தோன்னே உடனே அவங்க மேல பாஞ்சாங்க. எங்க இளைஞரணி தலைவர் திருநெல்வேலியில ஒரு ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டு அந்த படுகொலையை கண்டிச்சு நடந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டு, இன்னும் எத்தனை காலத்துக்கு இதே மாதிரி இருப்பீங்க, இதை காட்டு மிராண்டி தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு பேசின உடனே, ஐயோ எங்க சமூகத்தோட பேரை சொல்லி பேசிட்டாங்க, உடனடியா இவங்களை கைது செய்யணும். மாவட்டத்துக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் அந்த சமூகத்தின் பெயரால் அமைப்பு நடத்துறவங்க, அந்த சமூகத்தின் பெயரை சொல்லி உயிர் வளர்க்குறவங்க போய் எல்லாம் பெட்டிஷன் கொடுத்தாங்க. இப்போ அண்மையில் சில தினங்களுக்கு முன்பு நாங்குநேரியில ஒரு கும்பல் பைக்ல போய் ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு இருந்தவங்களை கண்மூடித்தனமாக வெட்டி தாக்கி கொண்டாங்க. அதுல ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் படுகொலை செய்யப்படுறாரு. ஒரு இந்திக்காரர், இந்த மாநிலமே கிடையாது, இங்க என்ன சாதி கட்டமைப்பு இருக்குன்னே தெரியாது, பாவம், ஒரு கூலி தொழிலாளி. ஈவன் அவர் ஒரு ஹேண்டிகேப்ட்னு சொல்றாங்க, அவரையும் சேர்த்து கண்மூடித்தனமா வெட்டி படுகொலை செஞ்சிடறாங்க. அதுல நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க, கோனார் சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த டீ குடிச்சிட்டு இருந்தவங்க. பட் அந்த கும்பல், அந்த மறவர் சமூகத்தை சேர்ந்த அந்த கும்பல் யாரை அட்டாக் பண்றதுக்காக, யாரை குறி வச்சு போயிருக்காங்கன்னா, நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த டீ கடை அந்த பகுதியில அந்த பெரும்பத்துங்கிற பகுதியில 2 தரப்புக்கும் நாடார் வர்சஸ் மறவருங்கிற பிரச்சனை ரொம்ப வருஷமா இருக்குது. அதோட பின்னணி குறித்து எல்லாம் நிறைய பேர் தெரியும், தெரியலனா கூட அது இப்ப அவசியம் இல்லாதது. பட் அந்த பின்னணி
அதுபோக தன் சாதியினுடைய பெருமையை, அந்த கௌரவத்தை காப்பாற்றணும்னா நாம அந்த பக்கத்துல அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க யாரா இருந்தாலும், அது கோனார் ஆகட்டும், தேவேந்திர குல வேளாளர் ஆகட்டும், நாடார் ஆகட்டும், பிள்ளமார் ஆகட்டும், செட்டியார் ஆகட்டும், யாரா இருக்கட்டும், ஆனா நம்ம சாதியை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்னா அவங்கள வெட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக். அது மட்டும் இல்லாம யார் வெட்டுறாங்களோ அவங்களுக்கு பூரா ரீல்ஸ்ல எல்லாம் பயங்கர பேர் வருது, அவங்களுக்கு பேர்ல பாசறை தொடங்குறாங்க, அவங்க பேர்ல அவர் பெரிய தலைவர்னு சொல்லி எல்லாம் கொண்டாடப்படுது. சோ அதனால நம்ம தலைவர் ஆகணும், நாம வந்து பேர் வாங்கணும், நம்ம ஒரு கெத்து, இந்த ஏரியாவில் நம்ம தான் கில்லி ஜித்து அப்படின்லாம் பேர் வாங்கணும்னா இந்த மாதிரி வன்முறை நிகழ்வுகளுக்கு நாம தான் தலைமை தாங்கணும். இப்படி சில வருஷத்துக்கு முன்னால கச்சனத்தத்துல நடந்துச்சு பாருங்க. அதனால இந்த மாதிரிதான் கஞ்சா போதை, மது போதை, இந்த மாதிரியான ஒரு போதை, கூடவே சாதி போதை எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு எங்க ஒரு கொலை குற்றத்துக்காக, ஒரு பெரிய குற்றச்சம்பவத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்கன்னா அந்த சிறையில திட்டமிடுறாங்களாம். லெப்ட் முருகன் ஏதோ ஒரு பேரெல்லாம் சொல்றாங்க, நவீன் அதுல பேர்கள்லாம் சொல்றாங்க. சோ இந்த குரூப்ல இதுல நவீன் பெருசா, இன்னொரு குரூப் அவங்களுக்குள்ளேயே அவங்க யாருன்னு பெருசா அடிச்சு காட்டிக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் தாண்டா சண்டை போடணும். நீ ஒரு கத்திய வச்சுக்கோ, நீ ஒரு கத்திய வச்சுக்கோ, வாடா குத்தி பார்ப்போம், வடிவேல் சொன்னது மாதிரி அடிச்சு பார்ப்போம், அப்படித்தான் நீங்க அடிச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு ஜெயிலுக்குள்ள உட்காந்து ஆப்போசிட் பார்ட்டியை யாரு, நமக்கு எதிராக இருக்கிறவங்க யாரு, நம்மள்ட்ட எதிர்த்து பேசுறவங்க யாரு, நமக்கு யாரு அச்சுறுத்தலா இருக்கிற, சோ இப்படி தேடி உங்க 2 பேத்துக்குள்ள நடக்கக்கூடிய பெரியாள் சின்னால் போட்டிக்கு யார் பலியடை ஆகிறது? ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி தன் அண்ணனை வந்து அட்மிட் பண்ணிட்டு ஒரு பேசுறாங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல. விரல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுருச்சு, நடைபெணமா தான் நீ அண்ணா வாழ முடியும், நாங்க என்ன தப்பு செஞ்சோம், ஊனமாயிட்டான், இதுக்கு என்னடா பதில் வச்சிருக்கிறீங்க நீங்க? சாதியை சொல்லி பேசிட்டாங்க, எங்க பேரை குறிப்பிட்டு பேசிட்டாங்க, ஒரு 10 பேர் செய்யறதுக்கு நாங்க எப்படி ஒட்டுமொத்த சாதியும் காரணமாக முடியும்? குய்யோ முய்யோன்னு கத்துறீங்களே, நாங்க சொன்ன பொழுது எங்களை வந்து நீங்க விரோதியா பாத்தீங்களே, எங்க மீது பயங்கர வன்மத்தை கக்குனீங்களே, இன்னைக்கு ஊரே சொல்லுது, நாடே சொல்லுது, என்ன பதில் வச்சிருக்கீங்க? இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? 10 பேர் தான் குற்றவாளி, சரி, நீ போய் போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டு எடுத்துப்பாரு, சிறையில் இருக்கிறவங்களை எடுத்துப்பாரு, கூலிப்படையின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு டீம் எல்லாம் எடுத்துப்பாரு, யார் அதிகமா இருக்கிறாங்க, ஏன் இந்த பேரு நாங்க மட்டும் சொல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா சாதிக்காரங்களும் சொல்றாங்க, எல்லா ஊடகங்களும் வெளிப்படையா சாதி பேரை சொல்லி பேசுற அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? தயவு செஞ்சு போய் ஆராய்ங்க. ஆராய்ஞ்சு அந்த ஊர்ல 10 பேர் தான் சொல்றீங்கன்னா அந்த 10 பேரை திருத்துங்க. ஏன் 10 பேருக்கு மொத்த பேரும் கெட்ட பேர் வாங்கணும்? பேசுங்க. அதை விட்டு போட்டு யாராவது சொல்லிட்டா என்னமோ சொல்லுவாங்களாம், ஊரெல்லாம் அது சொன்னா அழுவாங்களாம் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. இதுக்கு கோவப்படுறது, ஆத்திரப்பட வேண்டியது பாதிக்கப்பட்டவங்க. யார் இழப்பை சந்திக்கிறாங்களோ அவங்கதான் ஆத்திரப்படணும், கோவப்படணும். கஞ்சிக்கே வெளியிலனாலும் அவனுக்கு பெரிய சாதி போத யாரா ஏத்துறது, அவவே படுகொலை செய்யறது. கூடுதலா பாரு, இப்ப இந்த அரசியல்வாதி தேர்தல் நேரம் வேற, ஒரு அறிக்கை விடுறாங்களா யாராவது? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாஜக, ஒரு வார்த்தை ஆள்ற திமுக அப்படி பூத்து குலுங்குது, நந்தவனமா இருக்குதுங்கிறானுங்க. நாங்குநேரில சம்பவம் நடக்குது, ஒரு நாள் விட்டு அந்த சம்பவத்தை பத்தி பேசி முடிக்கல. சிவகங்கையில இடைக்காட்டூருங்கிற இடத்துல போய் அதே மாதிரி அட்டாக், அதே பிரிவு. அந்த சம்பவத்துக்கு கேஸ் ஃபைல் பண்ணி குற்றவாளியை தேடி முடிக்கல. அதே சிவகங்கையில இன்னொரு ஊர்ல அதே மாதிரி அதே குரூப். சோ ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்புக்குமே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை, ஒரு கும்பலை தடுக்கணும், ஒடுக்கணும், அவங்களை கண்டிக்கணும், வெளிப்படையாக பேசி அவர்களை தண்டிக்கணும், திருத்தணும். அவங்க சமூகத்துக்குள்ளேயே அவங்களுடைய குழந்தை குட்டிகளுக்கே, அவங்க எதிர்கால தலைமுறைக்கே இது பிரச்சனை. வெட்டி கொலை செஞ்சுட்டு அவங்க போய் கோவால டூரா போவா, சிறையில ஜெயில கைகால் உடைபட்டு இப்படித்தானே இருக்க முடியும். சோ இது ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பிற்கும் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போக்குங்கிறத எல்லாரும் கட்டிக்கணும். இந்த அதாவது ஒரு சாதியை வச்சுக்கிட்டு அந்த சாதிக்கு ஓட்டு இருக்குன்னு வச்சுட்டு ஏதோ அந்த சாதிக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குங்கிறது போல யாருமே பேசுறது, எவனுமே பேசுறது இல்லை. இவனுக்கு கூட்டாளியான்னு தெரியல. இவங்கெல்லாம் சேர்ந்து தேவேந்திர குல வேளாளர்களையோ, நாடாரையோ, பிள்ளைமாரையோ, பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்களையோ, கோனாரையோ, அங்க யார் அச்சுறுத்தலா இருக்கிறாங்களோ, யாருக்கு பிடிக்கலையோ அவங்கள வெட்டினாலும் குத்தினாலும் இவங்களுக்கு எல்லாம் உடனே அவங்க எல்லாம் ஓட்டு போட வேண்டாமா? நாடார், கோனார், பிள்ளைமார், தேவேந்திர குல வேளாளர், செட்டியார், பறையர் எல்லாம் ஓட்டு போட வேண்டாமா? அந்த ஒரு சமூகத்தினுடைய 10-15 லட்சம் வாக்குகளை மட்டுமே வச்சு அந்த வன்முறைக்கு அஞ்சியே நீங்க அந்த காலத்தை ஓட்டிட முடியுமா? எல்லாரும் வெளிப்படையா பேசினாலும் கூட அந்த அதிகாரிகள்
காவல்துறையில இருக்கிறவங்க. சின்னத்துறைங்கிற அந்த மாணவன் நாங்குநேரியில சில வருடங்களுக்கு முன்பு தாக்குதலுக்கு உள்ளானா. அது பெரிய நாடே பேசு பொருளாச்சு. அந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் இன்னைக்கு நாங்குநேரி அந்த கொலையிலையும் தொடர்பு பண்ணியிருக்காங்க. இப்ப எவ்வளவு பெரிய ஃபெயிலியர், இது எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர், காவல்துறையினுடைய எவ்வளவு பெரிய தோல்வி. ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவன் கொலைவெறி தாக்குதல், பள்ளிக்கூடத்து பையனை வீடேறி போய் வெட்டினதுல ஈடுபட்ட குற்றவாளி சில மாதங்கள் கழிச்சு ஒரு கொலை நடக்குது, அதுல குற்றவாளியா இருக்கிறான்னா எவ்வளவு பெரிய சிஸ்டம் ஃபெயிலியர். தீபக் ராஜான்னு ஒரு படுகொலை பட்ட பகல்ல வெட்டி கொண்டாங்க. அந்த படுகொலையில சம்பந்தப்பட்டவன் இதுல நான் எனக்கு இதுக்கும் தொடர்புல ஒரு வீடியோ போடுறான். சோ எல்லாரும் இப்ப வெளியில தான் இருக்கிறான். ருசிகண்ட பூனை அப்படிம்பாங்க இல்லையா, உழைக்காம இன்னொருத்தனை அச்சப்படுத்தி இன்னொருத்தனை நிராயுதபாணியாக ஏதுமே அறியாம அவன் பாட்டு டீ சாப்பிட்டு இருக்கிறான். இவன் ப்ரீ பிளான்டா ஃபுல் போதை ஏத்திட்டு போய் ஒரு அருவாள் எடுத்து வெட்டுனா யாரு வெட்டினாலும் வெட்டு விழுகும். உயிர் அருவாள்ல வெட்டினாலும் கீறாத இதயமோ கிளியாத தோலோ சிந்தாத ரத்தமோ எல்லாம் இருக்காது. ஒரு ஆயுதம் நிராயுதபாணியை தாக்குனா அவன் உயிரிழப்பான். இதுல வீரம், நிராயுதபாணியை ஆயுதத்தை கொண்டு தாக்கி அவன் செத்துட்டா இவர் வீரம், மீச வச்சுக்கிட்டா வீரம். மயிர்ல என்னடா சாதி, மயிர்ல என்னடா பெருமை, மயிர்ல என்னடா வீரம்? எந்த காலத்துலடா வாழ்றீங்க? அசிங்கமா இருக்கு. நீங்க இருக்கிற பூமியில உங்களை கண்டுக்காம தண்டிக்காம ஒரு அரசியல் கட்டமைப்பு, ஒரு அரசு கட்டமைப்பு, உலகம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கேட்டா 4 பேர் தப்பு பண்ணிட்டான், அந்த 4 பேரை திருத்துங்களேடா. வீடியோல உட்காந்து பேசுறான், வீதி வீதியா பேசுறான், மூஞ்சி எது முடி எதுன்னே தெரியாம முடிய வளர்த்துக்கிட்டு ஊரா போய் தேவை மாறு அந்த மாதிரி இந்த மாதிரின்னு பெருமை பேசுறீங்க. ஏன் அதே மாதிரி ஊரா போய் குற்றப்பண்ணி உள்ளவர்களை வீட்டுல போய் எப்பா தம்பிக்கு வா, இனிமேல் தப்பு செய்யக்கூடாது, கெட்டவங்க கூட பழகாத, கஞ்சா குடிக்காத, தண்ணின்னு அடிக்காத, உங்க தாயை பாரு, உங்க அம்மா தினமும் தினக்குழிக்கு வேலைக்கு போகுது, 10 பாத்திரம் தேய்க்குது, உங்க அக்கா தங்கச்சி பாரு துணிக்கடல் 5000 6000க்கு கால் கடுக்கு நின்று வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. சோ அவங்கள யோசி. சாதி காப்பாத்தாது, சாதி பெருமை காப்பாத்தாது. உன்னோட சாதிய பெருமையா பேசி சினிமால நடிக்கிறவன் நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிருவான், மேடையில பேசுறவன் கைதட்டு வாங்கிட்டு போயிருவான், அரசியல் நிக்கிறவன் ஓட்டு வாங்கிட்டு போயிருவான். ஆனா நீ கேஸ் வாங்கிட்டு வருவேன், உன் குடும்பத்துக்கு வறுமையை எடுத்து கொண்டு வந்து விடுவேன், உனக்கு கைகால் உடையும். சோ இவ்வளவு பெரிய பின்னடைவை ஒட்டுமொத்த சமூகமும் நீ ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டு போயிருவ, உன்னைய வச்சு ஒரு சமூகமே குற்றவாளின்னு பேசுவான், குற்ற பரம்பரைன்னு பேசுவான். கடந்த காலத்துல எதுக்கு தாண்டா அவங்களை இப்படி வச்சிருந்தான்னு பேசுவான். இன்னைக்கு படிச்சுட்டு IAS இருக்கிறவங்க, IPS இருக்கிறவங்க, சொந்தமா தொழில் செய்யறவங்க, சுயமா உழைச்சு சம்பாதிக்கிறவங்க உட்பட ஒன்ன மாதிரி சிலர்னால கெட்ட பேர் வாங்கணும்டா. இந்த கேடு கட்ட பழக்கத்தை விடுங்கடான்னு அங்க போய் அட்வைஸ் பண்ணுங்கடா. ஏன்டா எங்களை தாக்குறீங்க, உங்களுக்கு இன்னும் அந்த சாதி வெறி இருக்குன்னு இவன் கோவமா பேசிட்டா ஏன் ஜாதியை சொல்லி பேசிட்டான். ரியலைஸ் பண்ணணும். எல்லா கட்டமைப்பும் இவர்களை கண்டிக்கணும், அவர்கள் சுயமா சிந்திக்கணும். அதுக்கு நிறைய மனமாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய மனமகிழ் மன்றங்கள் கட்டுறதுக்கு பதிலாக மனமாற்ற மன்றங்கள் கட்டி இவர்களை திருத்தணும். சீர்திருத்த மன்ற மையங்களை கட்டி இவர்களை கொண்டு போய் வச்சு நாடுன்னா என்ன, இந்த நாட்டுல யார் யாரு எது உழைக்கிறாங்க, அந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, சர்வதேச அளவில் சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சின்னு எப்படி எல்லாம் உலகம் போகுது. இந்த இரும்பு முதலாக எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறது ஆரம்பிச்சு இந்த இரும்புலதான வச்சு போய் வெட்டிட்டு வரான். சோ இந்த இரும்பு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த இரும்பு எதன் குறியீடுங்கிறது தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய மனநிலை எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது வரைக்கும் உட்காந்து டீச் பண்ணும். அவனை சீர்திருத்த மையங்களில் கொண்டு போய் அடைச்சு பண்ணணும். 3 மாசத்துல நான் 2 மாசம் 3 மாசத்துல பெயில் கிடைச்சிரும். வெளியில வந்த உடனே இவ்வளவுதானான்னு ஆகி போயிருது அவனுக்கு. விவேக் ஒரு நகைச்சுவையில சொல்லுவார், தண்டனைகள் கடுமையானதான் தப்புக்கள் குறையும். ஆட்சியாளர்கள் வாய் தொடர்ந்து பேசணும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு தான் ஓட்டு. இந்த தேர்தல்ல தெரியும் யாரெல்லாம் இந்த குற்றச்சம்பவங்களில் அந்தந்த பிரிவினருக்கு பேசாம அமைதியா மௌனம் காத்தானோ அவனுக்கு பூரா இந்த தேர்தல ஒட்டுமொத்த சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம். நாடார், கோணார், பிள்ளைமாறு, யாதவர், அந்த பறையர் சமூகம்னு யாரெல்லாம் அந்த குறிப்பிட்ட பிரிவினரால் அந்தந்த பகுதிகளில் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பூரா பேசுறாங்க. அவங்க பூரா வெறுமனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பேச மாட்டாங்க, இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்ன எதிர்வினைகளை தேர்தல் நேரத்துல சந்திப்பாங்க, கொடுப்பாங்கிறதெல்லாம் ஆட்சியாளர்களும் எச்சரிக்கையா இருக்கணும். அதிகாரிகள் நீங்க படிச்சு அந்த சீருடையை அணியிறது சமூக ஒழுங்கும் சட்ட ஒழுங்கும் காப்பாத்துறது, சாதி ஒழுங்கை காப்பாத்துறதுக்கு இல்ல. எல்லோரும் சமம், எல்லாரும் ஒண்ணாமண்ணா இருக்கணுங்கிற சிந்தனையோட அடிப்படையில செஞ்சாத்தானே ஒழிய இது மாறுவதற்கோ சரியாவதற்கோ வாய்ப்புகள் இல்லை.